சார், நீங்க அதிகமா கார்பனையும் நுண்ணுயிர்கள் பற்றியுமே அதிகமா பேசுறீங்க. இது மட்டுமே ஒரு மண்ணுக்கு போதுமானதா? நான் அப்படி சொல்ல வரல சார். மனிதனுக்கு நீங்க மூளை மட்டும் முக்கியமா, இதயம் மட்டும் முக்கியமான்னு கேட்குற மாரி இருக்கு. பட் ஆனா நம்ம அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்றோம்? ஒரு விவசாயத்துக்கு நைட்ரஜனும் முக்கியம், பாஸ்பரஸும் முக்கியம், பொட்டாசியமும் முக்கியம், கால்சியமும் முக்கியம், மெக்னீசியமும் முக்கியம், சல்ஃபரும் முக்கியம், கார்பனும் முக்கியம், அதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசமும் முக்கியம். பட் நம்மளோட பெரும்பாலான விவசாயம் என்ன பண்றோம்? யூரியா, அதாவது தழைச்சத்து, நைட்ரஜன் அதை போடுறோம், டிஏபி, பாஸ்பரஸ் அதை போடுறோம், பொட்டாஷ் அதை போடுறோம். நம்ம இதுக்கு தேவையான கரிமச்சத்தையும் நுண்ணுயிர்களையும் நமக்கு தேவையான நுண்ணுயிர் சத்துக்களையும் நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்லைன்னு சொல்றேன் சார். இன்னைக்கு எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கு. முக்கியமான காரணம் என்ன? நம்ம மேஜர் ஆஃப் தி எல்பிஜியை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 லட்சம் டன் யூரியாவை நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நமக்கு இறக்குமதி ஆஃப் யூரியா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், உணவு உற்பத்தியாவது நம்ம தற்சார்பா ஆகணும் நான் நினைக்கிறேன். சோ உணவு உற்பத்திக்கு முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா உரங்கள். இப்ப ஒண்ணும் இல்ல சார், நம்மளோட இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,60,000 மெட்ரிக் டன் மக்கும் குப்பைகளை நம்ம கொட்டிட்டு இருக்கோம். அந்த மக்கும் குப்பையில மக்க வைங்கன்னு சொல்றோம். நம்ம அந்த மக்கும் குப்பைகளை மக்க வச்சு அதுல இருந்து வெளியே வர பயோகேஸை, பயோ சிஎன்ஜியை நம்ம எனர்ஜியா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். வெளியே வர பயோஸ்லரியை நம்ம என்ன பண்றோம்னா ப்ராசஸ் பண்ணி கம்போஸ்டா மாத்துங்கன்னு சொல்றோம். ஆமா, ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை கம்போஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இல்ல 5% இருக்கு. யூரியா ஒரு மூட்டையில 46% இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா 10 மூட்டை பயோ கம்போஸ்ட் ஒரு மூட்டை யூரியாவை ரீப்ளேஸ் பண்ண முடியல? கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க ஒரு மூட்டை யூரியா, ஒரு மூட்டை டிஏபி, ஒரு மூட்டை பொட்டாஷ் போடுறதுல 10 மூட்டை பயோ கம்போஸ்ட் போடும்போது இது மூணுத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுது. காஸ்ட்டும் ஈக்குவலா வருது. உங்களுக்கு உங்களோட கொட்ட போற மக்கும் குப்பையும் ரீப்ளேஸ் பண்ணுது. பட் இது தற்சார்பா இருக்குல்ல, இந்த சுழற்சி முறை நல்லா இருக்குல்ல, இதை தான் நான் இன்சிஸ்ட் பண்றேன். நம்மளோட எஸ்எல்ஆர் பயோ கம்போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நோ மெட்டல்ஸ், நோ கெமிக்கல்ஸ், நோ சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ், கம்ப்ளீட்டா பயோடிகிரேடபிள் வேஸ்ட் நம்ம மக்க வச்சு வெளியே கொண்டு வர ப்ராடக்ட். இந்த மாதிரி உரங்களை கொடுக்கும்போது முக்கியமா 2 விஷயம் நடக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மக்கும் குப்பைகளை சேஃபா ப்ராசஸ் பண்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உர தட்டுப்பாடும் வருது. சோ நம்ம இதை சேஃபா ப்ராசஸ் பண்ணி வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான தழைமணி, சாம்பல் சத்தும் உரங்கள்ல கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேஸையும் நம்ம வெளியே எடுத்துறோம். நம்ம எஸ்எல்ஆர் பயோ கம்போஸ்ட்ல இந்த பேலன்ஸை நம்ம பக்காவா மெயின்டைன் பண்றோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.